ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசகுல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ரசகுல்லா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன், லெமன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். பால் வந்து சூடாகட்டும். பொங்குற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பொங்குற லெவல் வரும்ல, அந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு பால் வந்து சூடாகட்டும். இது வந்து நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டிலே வந்து ரசகுல்லா செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். இது நம்ம பாலில் தான் செய்கிறோம், ஸோ இதனால் எதுவும் கிடையாது, நல்லது தான். அதனால் தாராளமாக நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வீட்டிலே ரசகுல்லா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நிறையா ரசகுல்லா வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். அப்போ தான் நிறையா இதுலேருந்து அந்த ஃபேட் கிடைக்கும் நமக்கு. ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா திக்காக தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க பால். அப்படியே நான் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன் பால். பால் வந்து நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் பொங்க போகுது, நல்லா இந்த பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த லெமன், ஹாஃப் லெமனை இதில் நம்ம புழிஞ்சு விட்டலாம். அந்த மாதிரி பொங்குற ஸ்டேஜில் பிழிஞ்சு விடணும். நல்லா ஹீட் ஆகி அந்த பொங்கி வருதில்ல, இந்த மாதிரி பபிள்ஸ் வருதில்ல, அந்த ஸ்டேஜில் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விடுவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா திரண்டு வரும். பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சோண்டு பிழிஞ்சா போதும். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, சிம்மில் இருந்தால் போதும். நல்லா அந்த வாட்டர் தனியாக இருக்கும், அந்த இதில் ஃபேட்லாம் வந்து தனியாக இருக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக வந்துடுச்சு, இந்த வாட்டர் வந்து தனியாக வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆற விட வேணாம், லைட்டாக, ரொம்பலாம் ஆற விட வேணாம், சும்மா லைட்டாக கொதிக்க இருந்தால் நம்ம கை வந்து தாங்க முடியாது அது புளியறதுக்கு. ஆனால் லைட்டாக ஆறினா போதும். இந்த மாதிரி வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி இருந்தால் மேலே வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு டவல் போட்டுக்கோங்க. இந்த டவலில் போய் நம்ம அதை எடுத்து ஊற்றிடுவோம். இதில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிடணும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கணும்.
எந்த அளவுக்கு உங்களால் புளிஞ்சு இது பண்ண முடியுமோ, தண்ணியெல்லாம் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கையால் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ வச்சுக்கோங்க. இது மேலே ஏதாச்சும் வெயிட் ஏதாச்சும் கொடுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இது வெயிட் வச்சு அந்த தண்ணி எல்லாம் நல்லா கீழே தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி இந்த இடிக்கல் இருந்துச்சுன்னா தூக்கி மேலே வச்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி ஒரு சின்ன இதில் செட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஏதாச்சும் தண்ணி வச்சு இது மேலே வெயிட் கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட்டில் வந்து அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி வரட்டும். இப்போ நம்ம இந்த வெயிட் எடுத்துடலாம். இதை நல்லா உடச்சி விட்டு இதை வந்து நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா கிளியராக நல்லா மாவு மாதிரி வந்துடணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம உருட்டுற பபிள்ஸ் வந்து நம்ம உருட்டுற அந்த உருண்டை வந்து உடையாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நல்லா மாவாக இது பண்ணிக்கோங்க, பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக நல்ல மாவு மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு இது பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உருண்டை வந்து நல்லா ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உடையவும் உடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை இப்போ வந்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக ஒட்டிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி இந்த உள்ளங்கையில் வச்சு இந்த உள்ளங்கையால் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடையாது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். லைட்டாக தட்டி விட்ருவோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓரளவு சைஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக எடுத்துக்கோங்க. கிராக் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கங்க. நான் பெருசாக உருட்டிருக்கனால கம்மியாக வருது. நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றினீங்கன்னா இன்னும் நிறையா கூட வரும். நான் பெருசாக போட்டிருக்கேன். இதுவே ஆக்சுவலாக வந்து இன்னும் இதோட சைஸ் வந்து
இன்னும் ஒரு மடங்கு கூட இதாகிரும் நம்ம போட்டு எடுக்கிறப்ப. ஸோ வந்து நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக நீங்கள் வேணால் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் பற்ற வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் வந்து ஹீட் ஆகட்டும். தண்ணி வந்து லைட்டாக சூடு வரட்டும். தண்ணி வந்து சூடு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த 1 கப் சுகரை வந்து ஃபுல்லாக அதில் கொட்டிடுறேன். இந்த சுகர் வந்து கரையட்டும். பாருங்க, இந்த தண்ணியில் வந்து இந்த சுகர் வந்து நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம்ல, இந்த இதை வந்து இதில் போட்டுருவோம். சின்ன பாத்திரத்தில் போடாதீங்க. இது ஆக்சுவலாக வெந்து வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். அதனால் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்பேஸு. இது டபுள் ஆனாலும் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட சைஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் கையாலேயே தொடுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்க, இது 2ஆக கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்க. இது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ரசகுல்லா மட்டும் நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்துருவோம். நம்ம இந்த சுகரை ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வாட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணுவோம். ஏன்னா லைட்டாக ரொம்ப சிரப் மாதிரி தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது திக்காகட்டும். இதை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இது ரொம்ப நேரம் இதிலேயே வெந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் ஆயிரும். அதனால் இதை எடுத்துருவோம். பார்த்து எடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக வந்து அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ண மாதிரி எடுங்க. இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து சுண்டட்டும். இந்த தண்ணி அதுக்கு தான் நிறையா ஊற்றுனீங்கன்னா வந்து சுகர் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அளவே ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சுண்ட விட்டுருவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் சுண்டிருச்சு, போதும். ரொம்ப பாகு மாதிரிலாம் இது பண்ண வேணாம், தனியாகவே இருக்கட்டும். லைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். ஏன்னா வந்து இது நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப தண்ணியாக நிறையா இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கவும் கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம்.
இதில் இந்த ரசகுல்லா எல்லாத்தையும் போட்டுருங்க. இதில் கொஞ்சோண்டு வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு வந்து நான் போட்டிருக்கேன், சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸோ லாஸ்ட்டாக போட்டாலே போதும். அவ்வளோதான். நம்மளுடைய அருமையான ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சாஃப்டான ரசகுல்லா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆறுனோடனே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூலாக கூட எடுத்து சாப்பிட்லாம். இல்லை சூடாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே கூட சாப்பிட்லாம். இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அதில் அந்த ஸ்வீட்னஸ்லாம் நல்லா இறங்கி இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.